ஹாய் ஹலோ வெல்கம் பேக் டு சேனல் ஃபன் வித் நஸ். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஃபுட் ரிவ்யூ வீடியோ தான். ஆல்ரெடி நம்ம சேனலில் ஃபுட் ரிவ்யூ வீடியோ போட்டிருந்தோம். அது என்னென்னு பார்த்தீங்கன்னா சிக்கன் கொத்து பரோட்டா. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஃப்ரைட் ரைஸ். நான் எங்கே ஆர்டர் பண்ணியிருந்தேன் பார்த்தீங்கன்னா அஸ்வின்ஸில் ஆர்டர் பண்ணியிருந்தேன். அதோட வீடியோஸ் தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாதுங்க, மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. கூடவே இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நான் வந்து ஆன்லைனில் தான் ஆர்டர் பண்ணியிருந்தேன். ஜாரா ஷாப்பில் ஆர்டர் பண்ணியிருந்தேன். எங்கே பார்த்தீங்கன்னா அஸ்வின்ஸில். என்னென்னா வெஜ் ஃப்ரைட் ரைஸ். அஸ்வின்ஸில் ஃபுல்லாகவே வெஜ்ஜு தான் இருக்கும். ஸோ வந்து வெஜ் ஃப்ரைட் ரைஸ் நான் ஆர்டர் பண்ணியிருந்தேன். இதோட காஸ்ட்டு பார்த்தீங்கன்னா 80 ருபீஸ். பட் டெலிவரி சார்ஜ் வந்து 40 ருபீஸ், சேர்த்து 120 ருபீஸ் நான் பே பண்ணேன். இப்படி தான் இந்த மாதிரி கவரில் தான் ஃபஸ்ட்டு வந்துருந்துச்சு. அதில் வந்து அஸ்வின் சொல்லிட்டு அந்த நேம் வந்து பிரிண்ட் பண்ணியிருப்பாங்க. ஒரு 40 மினிட்ஸ் தான் டைம் எடுத்துக்கிட்டாங்க. கொண்டு வந்து கொடுத்துட்டாங்க. இந்த மாதிரி தான் கவர் வந்திருக்கும். வாங்க இதுக்குள்ள என்னென்ன உள்ளே இருக்குதுன்னு பார்க்கலாம். இப்போ தான் நானே ஓப்பன் பண்ண போகிறேன். இந்த மாதிரி ஒரு சின்ன பாக்ஸில் தான் வந்துருந்துச்சு. இது வந்து கண்டிப்பாக ஒரு ஆள் சாப்பிட்லாம். மேக்ஸிமம் ஒரு ஃபுல்லாக சாப்பிட்றலாம் ஒரு ஆள் வந்து. அப்புறம் இந்த மாதிரி ஒரு ஸ்பூன் கொடுத்துருந்தாங்க. இது வந்து உட்டில் ஸ்பூன் தான், பிளாஸ்டிக் ஸ்பூன் கொடுக்கல. அப்புறம் வந்து இது மாதிரி கெச்சப் 2 பேக்கெட் கொடுத்துருந்தாங்க. அப்புறம் வந்து இது வந்து ஒரு பில் கொடுத்துருந்தாங்க. அதில் பார்த்திங்கன்னா ஒவ்வொரு முறையும் புதிய கடலை எண்ணெயில் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருந்தாங்க. ஆமாம், இங்கே வந்து என்ன பார்த்திங்கன்னா கண்டிப்பாக வந்து ஒவ்வொரு டைம் வந்து நியூவாக தான் யூஸ் பண்ணுவாங்க. ஒன்ஸ் யூஸ் பண்ண ஆயில் அகெயின் யூஸ் பண்ண மாட்டாங்க அஸ்வின்ஸில். 2 கெச்சப் போட்டிருந்தாங்க, ஸ்பூனு. நான் பாக்ஸ் ஓப்பன் பண்ண போகிறேன். அஸ்வின்ஸில் ஃபுல்லாகவே வந்து வெஜ்ஜு தான் இருக்கும். நான் வந்து வெஜ்ஜு தான் ஆர்டர் பண்ணேன். ஏன்னா நைட் டைமில் நான்வெஜ் சாப்பிட வேணான்னு சொல்லிட்டு நான் வந்து வெஜ்ஜு ஆர்டர் பண்ணிட்டேன். இந்த ரைஸ் பார்த்திங்கன்னா பாஸ்மதி ரைஸில் தான் பண்ணியிருந்தாங்க. சரி சொல்லிட்டு நான் வந்து பிளேட்டில் வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணலான்னு சொல்லிட்டு பிளேட்டை எடுத்துட்டேன். இதில் என்னெல்லாம் இருந்துச்சு பார்த்தீங்கன்னா கேரட்டு, பீன்ஸு, ஆனியன் இதுதான் இருந்துச்சு. நான் இதோட வந்து பிக்கல் சாப்பிட்லான்னு சொல்லிட்டு நான் வந்து ஓப்பன் பண்ணிட்டேன். ஆல்ரெடி என்கிட்ட இந்த பிக்கல் இருந்துச்சு, 777 பிக்கல். இந்த பை 1 கெட் 1ல் நான் வாங்கினேன். இதோட காஸ்ட் பார்த்திங்கன்னா 55 ருபீஸு. இதில் வந்து நான் வாங்கியதுன்னு பார்த்தீங்கன்னா மேங்கோ ஜிஞ்சர். செம்மையாக நல்லாயிருக்கும். இது வந்து மேங்கோவும் ஜிஞ்சரும் சேர்ந்து இருக்கும். ஃப்ரைட் ரைஸில் நான் மோஸ்ட்டாக வந்து பிக்கல் வச்சு தான் சாப்பிடுவேன். ஸோ தட் அதனால் நான் பிக்கல் யூஸ் பண்ணிக்கிட்டேன். இது நான் தனியாக வாங்கினேன். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ஃப்ரைட் ரைஸோட நீங்கள் கெச்சப் சாப்பிட்றத விட பிக்கல் வச்சு சாப்பிட்டிங்கன்னா அது ஒரு கொஞ்சம் டிஃப்ரெண்ட் டேஸ்ட்டாக இருக்கும். கையிலலாம் ஒட்டலை, நல்லா வந்து உதிரியாக தான் இருந்துச்சு. இதில் கொஞ்சம் வந்து லைட்டாக பூண்டு வந்து அங்கங்கே வந்துச்சு. நான் வந்து இது பண்ணும்போது நான் பார்த்தேன். கொஞ்சம் குட்டியாக பூண்டை வந்து கட் பண்ணி போட்டிருந்தாங்க. அப்புறம் நான் கெச்சப்பும் கொஞ்சம் வந்து வச்சுட்டேன். ஸோ அதையும் டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்லலான்னு சொல்லிட்டு அதையும் நான் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கிட்டேன். இல்லை, ஃபஸ்ட்டு வந்து நான் வந்து எதுவுமே இல்லாமல் ப்ளைனாக ஃப்ரைட் ரைஸ் சாப்பிட்டேன். சாப்பிடும்போது எனக்கு ஃபீல் ஆனிச்சு. அதில் வந்து நல்லெண்ணெய் டேஸ்ட் நல்லாவே தெரிஞ்சிச்சு. நெக்ஸ்ட்டு கெச்சப் யூஸ் பண்ணி பார்க்குறேன். தெரியும் எப்பவுமே கெச்சப் வந்து கொஞ்சம் வந்து எப்படி சொல்கிறது, கொஞ்சம் புளிப்பாகவும் கொஞ்சம் வந்து இனிப்பாகவும் இருக்கான். ஸோ அதே மாதிரி அதுவும் சேர்த்து சாப்பிடும்போது நல்லா தான் இருந்துச்சு.
நெக்ஸ்ட்டு நான் வந்து பிக்கல் ட்ரை பண்ணலான்னு சொல்லிட்டு இப்போ நெக்ஸ்ட்டு நான் வந்து பிக்கல் வச்சு சாப்பிட போகிறேன். எனக்கு மோஸ்ட்டாக பிடிக்கும் பிக்கில் சாப்பிட்றது. அதனால் நான் ஃபீல் பண்ண நல்லா இருக்க மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இது எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, அஸ்வின்ஸ் வந்து பெரம்பலூர் நியூ பஸ் ஸ்டாண்ட்ஸ்க்கு ஆப்போசிட்டில் இருக்குது. ரொம்ப வந்து சொல்கிறது நல்லாயிருக்கும் அந்த ப்ளேஸ் வந்து. நீங்களும் அதை சாப்பிட்டு பார்த்து மறக்காமல் என்கிட்ட வந்து கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். வி வில் see next video. Bye bye.